கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த யுஎஸ் ஈரான் போர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீதான தாக்குதல் நடத்தி கொண்டு வந்தது. கடந்த 100 நாட்களாக இந்த பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த போர் நேற்றைக்கு ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் இதில் மீடியேட் பண்ண பாகிஸ்தானும், இந்த போரில் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டு கொண்டிருந்த அமெரிக்காவும் இதை சொல்லியிருக்கு. ஈரான்டேருந்து இன்னும் ரொம்ப தெளிவாக வார்த்தைகள் வரல. சரி, போர் நிறுத்தம் நல்லது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே இன்றைக்கு இன்னொரு செய்தியில் பார்த்தோம். ஆனால் ஒரு தரப்புக்கு பலருக்கு பாதகம், அதில் இந்திய தரப்புக்கு எந்த விதத்தில் பாதகம் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கடந்த வாரத்தில் மட்டுமே 3 இந்திய கப்பல்களில் வேலை செய்பவர்கள், செயிலர்ஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் என்ஜினியராக இருக்கலாம், அவங்க கப்பல் ஓட்டுபவர்களாக இருக்கலாம், கப்பல் ஓட்டுறவங்க அப்படின்னு வச்சுப்போங்க ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக. 3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. யார் தாக்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நம்ம அல் ஜசீரால ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கு. போர் தொடங்கியதிலிருந்து இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறது. இது கப்பல்களில் என்ன பாதிப்பு, அதை தவிர வளைகுடா நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியர்கள் சிலரும் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம கப்பல் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு தரப்பிட்ட மட்டும் அடி இல்லை, 2 தரப்பிலிருந்து அடி விழுந்திருக்கு. நமக்கு ஈரான் உடைய ட்ரோன் ஏவுகணையினாலையும் இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அமெரிக்காவுடைய தாக்குதலினாலும் இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதனால தான் இந்த செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். கப்பலில் உங்களுக்கு ஒன்று பைனோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். கப்பல்களில் எந்த ஊரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, எந்த நாட்டில் அதை பதிவு செய்திருக்கிறார்களோ, அந்த நாட்டுடைய கொடி அந்த கப்பலில் பறக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவர், நீங்கள் ஒரு கப்பல் வாங்குறீங்கன்னாலும் அதை பஹாமாஸ்ங்கிற நாட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதில் பஹாமாஸோடைய கொடியை பறக்க விடுவீங்க. இது ஒரு பொதுவான நெறிமுறை, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ அதை சொல்லும் பொழுதே பஹாமாஸ் ரெஜிஸ்டர்ட் ஷிப், இந்தியா ரெஜிஸ்டர்ட் ஷிப், இந்திய கொடியை பறக்க விட்டிருக்கும் கப்பல் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தியில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஒரு கப்பல் பாலா ஃப்ளாக்டு ஷிப் ஆஃப் ஒமான்ஸ் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்திய கொடி பறக்கிற கப்பல் இல்லை, வேற ஒரு நாட்டு கொடி பறக்கிற ஒரு கப்பல். அந்த கப்பல் மீது நிகழ்ந்த தாக்குதலில் 3 இந்திய செயலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொரு பாலா நாட்டு கொடி பறக்கக்கூடிய கப்பலில் 24 இந்திய மாலுமிகள் இருந்திருக்காங்க. அதன் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அமெரிக்கா இந்த தாக்குதலை நிகழ்த்தியது. இப்போ நான் சொன்ன இந்த 2 கப்பலுமே அமெரிக்காவால் தாக்கப்பட்ட கப்பல்கள். அவங்க ஓமானில் ஒரு 24 பேர் கடலில் அவங்க குதித்து அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நேற்றைக்கு சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்காங்கிற பார்ட்டை விட்டுருவோம். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரான்லேருந்து எண்ணெய் வெளியில் போகாமல் நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை மீறி இந்த கப்பல்கள் சென்றன, அதனால் இந்த கப்பல்களை நாங்கள் தாக்கினோம், வார்னிங் கொடுத்தோம். அமெரிக்க தரப்புலேருந்து வேறு ஒருவர் செய்தி இதை பற்றி சொல்லும் பொழுது, நாங்கள் தொடர்ச்சியாக வார்னிங் கொடுத்தோம், எங்களுடைய போர் விமானங்களை அந்த கப்பல்கள் மீது லோ ஃப்ளைங்னு சொல்லுவாங்க, பயமுறுத்துற மாதிரி கப்பல் இருக்கு, கப்பல் மேலே ரொம்ப நெருங்கி இந்த விமானங்கள் இப்படியும் பறந்துட்டு வரும். அது என்ன உணர்த்துறாங்கன்னா, நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் உங்கள் மேலே தாக்கிடுவேன் அப்படிங்கிறதுக்கு. தென் மெகாஃபோன் வச்சுக்கிட்டு அவங்க சத்தம் போடுவாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு யாருக்கு கேட்கும்னு தெரியல. அதெல்லாம் மீறி நீங்கள் போகிறீங்கன்னா, நான் அதனால தான் நான் அவங்க மேலே நான் அடித்தேன், குண்டு போட்டேன், எங்களுடைய விமானங்களால் தாக்கினோம் என்று ஒரு பக்கத்துலேருந்து தகவல் வருது. இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த 3 பேர் கொல்லப்பட்ட உடனே கொஞ்சம் இந்தியாவுக்கும் கோபம் அவங்க உடனடியாக அமெரிக்க தூதரகத்திலிருந்து ஒரு ஹை ரேங்கிங் அஃபீஷியலை வரவழைச்சு, டிமார்ஷே அப்படின்னு சொல்லுவாங்க, அஃபீஷியலாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்து, இதற்கு எதனால் இதை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லுங்கள், நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்ட். அமெரிக்கா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய சிக்கல். என்னென்னா, இதை நம்ம ரொம்ப பெருசாக பேச முடியாத காரணம், நீங்கள் கோபத்தை காண்பிக்கலாம்,
ஆனால் அமெரிக்கா வந்து பணிஞ்சு போய் ஐயா தப்புங்கய்யா மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. காம்பன்சேஷன் தருவாங்களான்னு அது கூட தர மாட்டாங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான இல்லீகாலிட்டி இருக்குது. முதல்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது. அப்போ மற்ற கப்பல்கள் ஈரானிடமிருந்து எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, போனால் நான் அதை தாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரிமையை அமெரிக்காவுக்கு யார் கொடுத்தார்கள்? யாரும் கொடுக்கல. அது தனக்குத்தானே எடுத்துக்கொண்டது. அதுக்கப்புறம் நண்பன் எதிரி போன்ற எதையும் பார்க்காமல் நான் வந்து அடிக்கணும்னா அடிச்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு அதற்கான உரிமையை யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கல, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று, இந்த ஒரு 3 கப்பல்கள் நம்ம சொன்னோம் கடந்த ஒரு வாரத்திலே தாக்கப்பட்டிருக்குன்னு. அதில் ஒரு கப்பல் இந்தியன் ஃப்ளாக் உடையது என்று நான் நினைக்கிறேன். மற்ற 2 கப்பல் வந்து இந்தியன் ஃப்ளாகே இல்லை. ஈவன் அந்த கப்பல் தாக்கப்பட்டால் கூட அவங்க கேட்பாங்க, நீ யாரு? நீ இந்தியா தானே? அது வேற ஃப்ளாகில் இருக்கு அந்த கப்பலில். நான் அதை தாக்கினா உனக்கு என்ன வந்தது? யோ அதில் வேலை பார்க்குறவன் எங்காலியா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுப்பா? உங்கால் ஊர் உலகம் முழுக்க இருக்கான் அப்படின்னு அமெரிக்கா சொன்னால் நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப நாட்களாகவே நம்முடைய இந்திய பணியாளர்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, அது கான்ஃப்ளிக்ட் ஜோன். அந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கிற இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க நாங்கள் இங்கே ஏற்கனவே அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நீங்களாகவே நீங்கள் கப்பலை நகர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மேலே யார் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம். இது என்னென்னா, டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் எப்படியெல்லாம் இதில் உயிர் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். போர் நடக்க ஆரம்பிச்சது 28 பிப்ரவரி. மார்ச் 1ஆம் தேதியே அடுத்த நாளே மார்ஷல் ஐலண்ட் ஃப்ளாக் போட்டிருக்கிற, அதாவது ரெஜிஸ்டர்ட் இன் மார்ஷல் ஐலண்ட், ஒரு டேங்கர், அதாவது எண்ணெய் ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு கப்பலில் ஒரு இந்திய க்ரூ மெம்பர் கொல்லப்பட்டார். அவர் எப்படின்னா ஒரு அன்மேன்டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படிங்கிறாங்க. கோஸ்ட் ஆஃப் ஒமானில் ஒரு அன்மேன்டு சர்ஃபேஸ் மிசைல் அவர் மேலே அடித்து அவர் இறந்து போயிட்டார். யார் இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா இதை பண்ணது ஈரான் தான், ஈரானுடைய தாக்குதல்னால தான் அவர் செத்து போனார் அப்படின்னு. அது உண்மை அப்படின்னு வச்சுப்போம். அப்போ முதல் கொலை ஒரு இந்தியர் இறந்து போனது மார்ஷல் ஐலண்ட்ஸ் கொடியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய ஒரு இந்தியர். அதே நாள் அதே அன்னைக்கே, நம்ம சொல்கிறது மார்ச்சில், அதே நாள் அன்னைக்கு பாலா இன்னொரு நாடு. இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன தீவுகள். இந்த தீவுகள் எல்லாம் வந்து இங்கே ஏன் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, மெயின்டெனன்ஸ் ஃபீ எல்லாமே ரொம்ப குறைவு. அதனால தான். அங்கே இன்னொரு கப்பல் ஸ்கைலைட் அப்படிங்கிற ஒரு கப்பல், அது தாக்கப்பட்டு அதில் வந்து 2 இந்தியர்கள் இறந்து போனாங்க. 3வது ஆள் காணா போயிட்டாரு. அவர் யார் என்ன அப்படின்னே தெரியல. அடுத்தது ஏப்ரல் 18, சுமார் 40 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 40-50 நாள் கழித்து அப்போ 2 கப்பல்கள் மீது தாக்கப்பட்டது. இந்த தாக்குதல் நிகழ்த்தியது ஈரான். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஆரம்பகட்ட தாக்குதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஈரான். உடனே இந்தியாவுடைய வெளியுறவு செயலர் வந்து ஈரானுடைய தூதரை கூப்பிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து இது ரொம்ப வருத்தம் தருகிறது, எங்களுக்கு வந்து ரொம்ப இது ஒரு சீரியஸ் பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோதான் பண்ண முடியும். நீங்கள் அமெரிக்காவையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஈரானையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஈரான் என்ன சொல்லுவான், இது கான்ஃப்ளிக்ட் நடக்கிற இடங்க, எங்களை வந்து அமெரிக்கா தாக்குது, நாங்கள் பதிலுக்கு தாக்குறோம், அப்போ ஏதாவது ஒரு ஏவுகணை வேறு டிரெக்ஷனில் மாறி உன் கப்பலில் விழுதுன்னா நான் என்ன பண்ணுறது? அடுத்தது மே மாதம். ஸோ மார்ச், ஏப்ரல், மே வந்தாச்சு. மே 8ஆம் தேதி அன்னைக்கு மரக்கப்பல், இதில் வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அதில் அந்த கப்பலை தீப்பிடிச்சிருச்சு. இப்போ கப்பல் பார்த்தீங்கன்னா எல்லா கப்பலுமே வந்து மரத்தால் ஆனது கிடையாது, ஸ்டீல். நீங்கள் மாடர்ன் கப்பல்லாம் வந்து டோட்டலி வேறு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஆனாலும் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே இந்த ஆர்டிக்கிளே சொல்லுது, அது ஒரு மரத்தாலான கப்பல். அந்த கப்பலில் வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அது தீப்பிடித்து அதில் ஒரு இந்தியர் கொல்லப்படுறாரு. அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், அங்கே தான், இந்த ஹார்முஸ் நீரிணைப்பில் தான். இது எல்லாமே ஈரான் தாக்குதல் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஸோ குறைஞ்சபட்சம் அது வரைக்கும் 7 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த கடந்த ஒரு வாரத்தில் தான் அமெரிக்காவுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம உடனடியாக ஜேசன் மீக்ஸ் அப்படிங்கிற டெபுட்டி சீஃப் ஆஃப் மிஷன், டெல்லியில் இருக்கிறவர், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரியான அட்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு நம்முடைய
கோபத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்முடைய ஷிப்பிங் மினிஸ்டரும் அது சர்வானந்த சோனோவால் அவரும் வந்து இதை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. 3 பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கன்ஃபார்ம் டெட்னு. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் கொல்லப்பட்டது 7 பேர். அதில் 4 பேர் ஈரானுடைய அட்டாக்னாலையும் 3 பேர் அமெரிக்காவுடைய அட்டாக்னாலையும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாமே இதில் இந்திய மாலுமிகள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கான்ஃப்ளிக்ட் யாருக்கு இடையில? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில. இந்த கப்பல்கள் ஈரானிய கப்பலும் இல்லை, அமெரிக்க கப்பலும் இல்லை. இப்போ ஈரானிய கப்பல்னா அமெரிக்கா இது அதுவும் சிவிலியன் கப்பலாகவே இருந்தாலுமே கூட எதிரி நாட்டு கப்பல் என்றாலும் நீங்கள் தாக்கக்கூடாது. இராணுவ கப்பல் அப்படின்னா மட்டும்தான் தாக்கலாம். கடற்படை கப்பல் அப்படின்னா தான் தாக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இது வந்து பிளாக்கேடை தாண்டி போகுதுன்னே வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஈரான்லேருந்து எண்ணெயை எடுத்துக்கிட்டு அதுவே ப்ரூஃப் கிடையாது. இது வந்து ஈரான்லேருந்தே கூட எண்ணெயாக இருக்காது. இது ஒமான்லேருந்தோ கத்தார்லேருந்தோ வேறு எங்கேருந்தோ கூட அது எண்ணெயாக இருக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு ஒரு டேங்கர் போகுதுன்னா நீ அவனை ஏன் அதிகபட்சமாக அதை சீஸ் பண்ணு, அதுதான் இவங்க சொல்கிறாங்க. நீ ஏன் குண்டு தூக்கி போடுற? நீங்கள் வந்து அந்த கடல்லையே அந்த கப்பலை நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரூ அத்தனை பேரையும் கைது பண்ணிட்டு அந்த கப்பலை டோ பண்ணி வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை பயன்படுத்திக்கும். ஆனால் ஆட்கள் இறந்து போகக்கூடிய மாதிரியாக நீ அது மேலே குண்டு தூக்கி போடும்பொழுது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது கப்பலுக்கு நடுவில். ஸோ இது வந்து அகடமிஷியன்ஸும் இதுதான் சொல்கிறாங்க, இது வந்து அன்அக்செப்டபிள். ஆனால் அமெரிக்காவே இதை செய்யும்போது இப்போ ஈரான் செஞ்சால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் ரோகுப்பா, அவன் வந்து அவனெல்லாம் நம்பவே முடியாது, அவன் இப்படி தான் நடந்துப்பான், அவன்கிட்ட என்ன பண்ண முடியும் அப்படிம்பீங்க. அமெரிக்காவை அவங்க வந்து சட்டத்தை மதிக்கிறவர்கள், சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் எதையும் செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த போருடைய ஆரம்பத்தில் தப்பான டேட்டா காரணத்தினால ஒரு இடத்துல அங்கே ஒரு மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போய் அவங்க ஒரு ஸ்கூலை தாக்கிட்டாங்க. அது ஏதோ பழைய மேப்பில் இந்த இடத்துல வந்து மிலிட்ரி இருந்ததுன்னு சொன்ன இடத்துல ஆக்சுவலாக ஈரான் வந்து ஒரு ஸ்கூலாக மாற்றிருச்சு. அதை அந்த தகவலை சரியாக செக் பண்ணிக்காமல் அந்த இடத்துல வந்து குண்டுகளை வீசி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொண்டுட்டாங்க. இது அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது. உனக்கு தெரியும், இது கப்பல் தெரியும், கப்பலில் எந்த கொடி பறக்குதுன்னு தெரியும், அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதானே. நீ வார்னிங் கொடுக்குற எல்லாம் சரி, அதில் போய் எது குண்டை தூக்கி போடுற? ஸோ இது எல்லாமே வந்து தப்பானது. அதுவும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் கம்பேட்டன்ட் ஷிப்னு அதாவது வந்து போரில் ஈடுபடாத கப்பல். இது வந்து உண்மையிலேயே வந்து இது இன்டர்நேஷ்னல் வாட்டர் கூட கிடையாது. இது வந்து அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய எட்ஜில் இருக்குது. அது எதுக்காக தாக்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்வி வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ நம்ம வந்து காம்பன்சேஷன் கேட்க போகிறோமா? ஐ திங்க் வி ஷுட் பர்சியூ திஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து ரொம்ப மோசமான முறையில் பல காரியங்களை செய்திருக்கிறது இந்த போரை பொறுத்து. இதில் பிரச்சனை இருக்கக்கூடிய நாடாக ஈரான் அதை ஏதோ பர்சியூ பண்ணிட்டு போகுது. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் அமெரிக்காவின் குண்டுவீச்சினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நாம் என்ன பண்ணுறது? ஆனால் நம்மகிட்ட வந்து எந்த ஒரு ஹோல்டும் கிடையாது. நீங்கள் எப்படி மிரட்டுவீங்க அமெரிக்காவை போய்? மரியாதையாக நீ வந்து காம்பன்சேஷன் தரியா, இல்லைன்னா நான் வந்து உன்னை வச்சுக்கட்டுமா, நான் பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு. ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா, ஜூரிஸ்டிக்ஷனல் வேல்யூ நமக்கு தெரியல, மறைமுகமாக நம்ம ஒரு காரியம் பண்ணலாம். அது பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல. என்னென்னா, இதில் இறந்து போன 3 பேருடைய உறவினர்களை வைத்துக்கொண்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்க வைக்கலாம். அதுக்கான ஃபீஸ் வந்து இந்திய அரசு கொடுக்கலாம் மறைமுகமாக. ஏன்னா இந்தியாவே ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போனால் உன்னுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட அந்த 3 பேருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து இது வந்து அன்அக்செப்டபிள். முதல்ல வந்து எங்களுடைய கப்பல் அமெரிக்காவின் கப்பல் எங்கள் 3 உறவினர்களை கொண்டிருக்கிறது, அதோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நாங்கள் வந்து உண்மையிலேயே இவர்கள் இயக்கி கொண்டிருந்த கப்பல் என்பது அது யுஏஇயை ஒட்டி இருந்தது, அது இன்டர்நேஷ்னல் வாட்டரில் கூட வரலை. அப்போ கூட இவங்க வந்து வார்னிங் கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், அத்தை கொடுக்குறோன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து குண்டு வீசி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எனவே இதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் என்று ஒரு வழக்கை தூக்கி போடலாம். அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக இந்தியர்களுக்கு, இந்த கொல்லப்பட்ட இந்தியர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு இழப்பீடாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா அப்படிங்கிறதுலாம் வந்து பிரயோஜனமே கிடையாது.
அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே போய் கேஸ் போடுவீங்க? அமெரிக்கா கிளியராக சொல்லிருச்சு, நான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் எல்லாத்தையும் நான் ட்ரிபியூனல் இது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணல. தி ஹேக்ல வந்து ஒரு கோர்ட்டு அதுக்கெல்லாம் அதோடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்களெல்லாம் அது கட்டுப்படுத்தாது அப்படின்னு அமெரிக்கா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு. அப்போ அது வந்து போர் நடக்குதுன்னா, என் இஷ்டத்துக்கு தான் நான் லா உருவாக்கிப்பேன். போங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை எடுத்துகிட்டு போகிறது தான். எடுத்துகிட்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்பேரண்ட்லி கிட்டத்தட்ட 3 லட்சம் இந்தியர்கள் பல்வேறு கப்பல்களில் வேலை செய்கிறாங்க உலகம் முழுக்க அப்படின்னு. இது ஒரு பெரிய நம்பர். கப்பல்களில் 3 லட்சம் பேர்னா இதை விட அதிகமாக வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கவே முடியாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். பட் இன்றைக்கு வந்து நம்ம வேறு எதுவும் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்ட்டு. இந்த ரிஸ்கியான சிச்சுவேஷனில் இந்திய மாலுமிகள் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷனுங்கிறது உலக வர்த்தகத்துக்கே ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணப்படுறது இல்லை. இங்கே வந்து இந்தியன் சாஃப்ட்வேர் பற்றி பேசும்பொழுது ஏகப்பட்ட உலகத்தின் முக்கியமான சாஃப்ட்வேர்லாம் இந்தியர்கள் அதில் பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து எந்த நாட்டுடைய கப்பலாக இருந்தாலும், எந்த நாட்டுடைய கொடியை பறக்க விட்டு கொண்டு செல்லக்கூடிய கப்பலாக இருந்தாலும், அந்த கப்பல் அதில் ஒரு இந்திய பணியாளராவது இருப்பார். அவர் தான் வந்து அந்த கப்பலை இயக்குறதுல வந்து ஒரு தலைமை மாலுமியிலேருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ரோலில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 3 லட்சம் பேர் உலகம் முழுவதும் இதில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதில் 7 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் 7 பேருக்கு நம்முடைய அஞ்சலிகளை தெரிவிப்போம். இந்திய அரசு ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவுடைய அராஜகத்துக்கு முரட்டுத்தனமாக அவர்களை எதிர்த்து நிற்க முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் காம்பன்சேஷனை அந்த இறந்தவர் 3 பேருக்காவது, அமெரிக்காவால் கொல்லப்பட்டவர்களுக்காவது காம்பன்சேஷன் வாங்கி தர முடியுமா என்று பார்த்தால் நன்றாக இருக்கும். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.